அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் அன்பு சகோதரி மதர் சத்யா பேசுகிறேன். நேரு அவர்கள் பிரதமராக இருந்த சமயம் நாடாளுமன்றத்தில் கடும் வாக்குவாதம் ஏற்பட்டது. அப்போது நேரு அவர்களுக்கும் பூபேஷ் குப்தா அவர்களுக்கும் கடுமையான சொற்போர். அதில் நேரு அவர்கள் கடுமையான வார்த்தைகளை பயன்படுத்தி விட்டார். உடனே இவர் நாடாளுமன்றத்தில் மரபுகளை மீறி பேசுகிறார் என்று அவர் மீது குற்றம் சாட்டினர், கூச்சலிட்டனர். ஒரு பெரிய குழப்பத்திற்கே ஆனானர். அன்றைய சமயம் டாக்டர் ராதாகிருஷ்ணன் அவர்கள் துணை குடியரசாக இருந்தார். உடனே நேருவிடம் சென்று நீங்கள் பேசிய வார்த்தைகளை நீங்கள் வாபஸ் பெற்றுக்கொண்டு நீங்கள் மன்னிப்பு கோர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். உடனே நேரு அவர்களும் அதன்படியே ஏற்றுக்கொண்டு அதனை செய்தார். அப்பொழுது துணை குடியரசுத் தலைவராக இருந்த டாக்டர் ராதாகிருஷ்ணன் அவர்களுக்கு குடியரசுத் தலைவராக ஆவதற்கான வாய்ப்புகள் வந்தது. அப்போது எதையும் பொருட்படுத்தாமல் அன்றைக்கு அவருக்காக பரிந்துரை செய்தார் நேரு அவர்கள். எவ்வளோ பெரிய தலைவராக இருந்தாலும் சில சமயங்களில் தன்னுடைய பேச்சுகளில் கடுமையான சொற்களை பயன்படுத்த வேண்டிய சூழல் ஏற்பட்டு விடுகிறது. ஆனாலும் கூட தான் செய்த தவறுக்காக மன்னிப்பு கேட்டு அதனை ஏற்றுக்கொண்டதன் மூலமாக அதை மறந்து மக்களும் அவரை ஒரு நல்ல தலைவராக அங்கீகரிக்கின்றனர். இதுதாங்க உண்மை. இதுதான் ஒரு சிறந்த நாகரிக அரசியல் என்று கருதப்படுகிறது. உண்மைதானே? நன்றி.